உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி, சனி வக்கரம். சனி பெயர்ச்சி இப்போ தான் முடிஞ்சது. சனி வக்கரம் வந்துருச்சு. ஜூலை 30ஆம் தேதி, ஜூலை 27 தொடங்கி ஒரு டிசம்பர் வரைக்கும் 6 மாதம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகுது? ஐயோ, கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன் குருஜி நீங்கள் கன்னிராசினை மட்டும் சிரிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மை என்னென்னா, இந்த காதல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு மற்றவங்களுக்குலாம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு மட்டும் பாருங்கள், நான் வேணால் கமெண்டில் மனசாட்சி தொட்டு போடுங்க. உங்கள் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, லவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் போக முடியல. ஏதோ ஒரு சக்தி நம்மளை பிரித்து வைக்குது. அது அந்த மாதிரி தான் நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க, லவ்வரை பிரித்து வைப்பாங்க, இந்த மாதிரிலாம். இப்போது இந்த சனி வக்கரம் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறது? இதில் 5 ஆறுக்குடையவராக இருக்கிறார் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். சரி, வக்கரமான என்ன ஆகும் குருஜி? என்ன ஆகும்னா இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சனி ரொம்ப பாசிட்டிவ் சனியாக மாறிடுவார். ஒரு காதல் வந்துச்சோ அப்படி மாதிரி. அடடா, கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. நீங்கள் உங்களுக்காக இறைவன் ஒரு புஷ்பக விமானத்தை தரப்போகிறான். அதில் ஏறி நீங்கள் அப்படியே சுற்றி வரப்போகிறீங்க உலகத்தை. அந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இந்த 7ஆம் இடம் என்பது பார்ட்னர், 7ஆம் இடம் என்பது இன்னோவேஷன். நண்பர்களே, நான் அடிக்கடி என்னுடைய தம்பிகள்கிட்ட, என்னோடய டீமில் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்ன தெரியுமா? எப்போ தொடர்ந்து நீங்கள் இன்னோவேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை இன்னும் யோசித்து புதுமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போது எனக்கு ஒரு கடை இருக்குது, நான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், பஜ்ஜி போடுவேன், போண்டா போடுவேன், இதே மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதனால் இதை பகிர்றேன். நான் கிண்டல் பண்ணலை. ஒரு பாட்டியம்மா ஒரு மேகி வச்சுருக்காங்க. மேகி என்ன இது மேகி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஐடிக்காரங்க பஸ் எல்லாம் அங்கே நிற்கிது, அவங்க மேகி கேட்குறாங்கன்னு செய்கிறாங்க. இது தாங்க அப்டேஷன் இல்லையா? இந்த அப்டேஷன் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஒரு 3 இட்லி வாங்கினா ஒரு வடை எக்ஸ்ட்ரா சும்மா வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. இது தாங்க பை 1 கெட் 1 ஃப்ரீ. இதெல்லாம் காலகாலமாக நம்ம பண்ணிட்டு இருந்தவங்க தான். என்ன கொஞ்சம் பேர் மாற்றி விட்டானுங்க இந்த கார்பரேட்காரங்க, அவ்வளோதான். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார். யோசிங்க, புத்தியை யோசிங்க. நமக்கு பிஸ்னஸ்ங்கிறது எப்போ உங்களை பார்த்து கற்றுக்க போகிறாங்க, பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணணுன்னு. அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது காதல் கல்யாணங்கள். எங்கே சார், எங்கள் வீட்டில் வேறு கம்யூனிட்டி, அவங்க வேறு கம்யூனிட்டி சார், சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து போராடுங்க, அப்பா அம்மா சம்மதத்தோடு காதல் பண்ணுங்க, அதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் காதலிக்கிறோம் சார், வீட்டை விட்டு எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு காலம் 2004 நாங்கள் கல்யாணம் நான் பண்ணேன். அந்த காலம் காதல் பண்ண திமிரு இருக்கா, கையை பிடிக்க தெம்பு இருக்கா உனக்கு, அதெல்லாம் ஒரு காலம். அந்த முயற்சியெல்லாம் இப்போ எடுக்காதீங்க இளைஞர்களே. இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படணும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வேறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சனி வக்ரமாகும் பொழுது ஃபாரின் போகிற ஆஃபர் தரார், புதிய பார்ட்னர்ஷிப் தரார், புதிய பிஸ்னஸ் ஐடியா தரார். இதை வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கிறத யோசிங்க. ஏன்னா இந்த அதிரடி ஆஃபர் உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் தான். உங்களுக்கு சில பேருக்கு உடம்பு சரியாக போகுது, சில பேருக்கு சொத்தெல்லாம் கூட வரப்போகுதுங்க. இப்போ சொத்து விஷயத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருக்குது சார், எனக்கு சொத்து எப்போ சேருன்னே தெரியல. கவலைப்படாதீங்க, சொத்து சேர்ந்துடும். அடுத்த 6 குடைவனாக இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் என்பது, கடன் அடைக்கிற விஷயங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். கடன் அடைக்க போகிறீங்க. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் நிறைய பேர் எப்போ பணம் வரும்னே கேட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன், பணம் வர்றதுனால நிம்மதிங்கிறதுலாம் வேறு விஷயம். இருக்கிற கடன்காரன் ஃபோன் பண்ணாமல் இருந்தாலே பெரிய நிம்மதி. அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கடன் அடைக்க போகிறீங்க, அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சிறுக சேர்த்துங்க, டெய்லி சேர்த்து வச்சுட்டே இருங்க. யார் ஒருவர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள ஜெயிக்க யாராலையும் முடியாது. காரணம் என்னென்னா, உலகின் மிகப்பெரிய சக்தி சேமிப்பு. அதை நீங்கள் தூக்கி எங்கே போகிறீங்க? முக்கியமாக உங்களை பார்க்க போகிறார் சனி பகவான். பார்த்தாருன்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்ததாக சனி பகவான் உங்களை உடம்பை பார்க்கும்போது உடம்புல ஒரு எனர்ஜி, புரட்சி சிந்தனைகள் வரும். நிறைய பேர் என்ன பண்ண, உடம்பை ஏற்றி காட்டுறேன் பாரு அப்படிம்பீங்க. பைக் ஓட்ட தெரியாதவங்களாம் பைக் ஓட்டுவீங்க. அது மாதிரிலாம் நீங்கள் ஒரு இளமை புதுமைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இளமையின் இதை என்ஜாய்மெண்ட்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க. மலையேற்றம் பண்ணுறது, இந்த மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம். நிறைய பேர் சுற்றுலாலாம் போவீங்க. எங்கேயாவது ஒரு மலைப்பகுதியாக போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும். நம்ம ஆட்கள் மலைப்பகுதினாலே உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே உள்ளே போய்ட்டு ஒரு டென்ட் போட்டு உட்காந்துட்டு, ஃப்ரான்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அரணை, இது நெருப்பில் காட்டி சாப்பிட்டா பண்ணாதீங்க.
நிறைய ரீல்ஸ்லலாம் பார்க்குறேன். டிஸ்கவரி சேனலில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு அது ட்ரைனிங் இருக்குது, பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது தின்னா இப்போ பிராணம் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ஒரு சிந்தனை வருதுன்னா அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பைக்கிலே முரட்டுத்தனமாக கொல்லிமலைலாம் சுற்றி சுற்றி வரீங்க, விழுந்துடாதீங்க, பார்த்து பத்திரமா போங்க. ஏன்னா சனி பார்க்குறது யார்? உங்களை தான் பார்க்குறாரு. அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது சனி. அதனால் நம்மளை ட்ரிப்பு வைப்பார். நம்ம இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரிப்பு போகிற பரிதாபங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். ஒருத்தரும் ட்ரிப்பு வந்தீங்களா இல்லை மட்டையானிங்களா, நம்ம போகிற ஒரு ட்ரிப்பு கூட உருப்பிட்டதே இல்லைடா அப்படின்னு கன்னிராசிக்காரங்க. போனால் தனியாக போங்க, ஜாலியாக போங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்க, அது குடிக்காத ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா சனி பகவான் உடம்பை பார்க்கும் பொழுது ஜாலியாக இருக்கணும்னு தோணும், ஆனால் அதுவே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். அதனால் நிறைய பேர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் போகிறவங்களாம் இருக்காங்க. போவீங்க, போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவீங்க, பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஜாலியாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த 6 மாதம் இந்த சனி வைக்கிறதால புதுமை சிந்தனைகள் வருகிறது, வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகிறது, சுற்றுலா போக போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. 4ஆம் இடத்து வேறு பார்க்குறாரு. உங்கள் கம்பெனியில் இப்போ தான் நீங்கள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுவீங்க. எங்கே இருக்கிறார்? நம்ம சதீஷ் எங்கே இருக்கார்? எங்கே இருந்தாலும் அவரை அழைச்சி வாங்க, வந்துடுவார். அடைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறீர்கள், உனக்கு தான் டீம் லீடர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பதவி கொடுப்பாங்க. போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஒரே வார்த்தையில் சொன்னால் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இந்த 6 மாதமும் 10லே குரு வந்து உங்கள் உயிர் எடுத்தான். இப்போ தான் அந்த பிரச்சனைலாம் சரியாகி மனைவியோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதனால் என்ஜாய் த லைஃப், ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தெழுதிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே இப்போ தான் ரூபங்களெல்லாம் முடிஞ்சுது. பெரிய உலகத்தின் எல்லா நாடுகள்லேருந்தும் ஆட்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க. ரொம்ப நன்றி உங்கள் வருகைக்கெல்லாம். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்ரீமடத்தோடு இணைந்து பணிபுரியுங்கள். நன்றி. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்கள்லாம் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.